இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான சாமை அரிசி வேர்க்கடலை தோசைங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 டம்ளர் அளவு சாமை அரிசி எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் சாமை அரிசிக்கு பதிலாக திணை, வரகு, குதிரவாளி எந்த மில்லட்ஸ் வேணாலும் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்தது வறுக்காது இது வேணாலும் 1/2 டம்ளர் சேர்த்திக்கோங்க. ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சாலே போதுங்க. 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். வேர்க்கடலையில் ப்ரோட்டீன் சத்து ரொம்ப அதிகங்க. சாமை அரிசியிலேயே நார்ச்சத்து அதிகம், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஊற வச்ச தண்ணிவே கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 2 வரமிளகாய், உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா தோசை வந்து தோசைக்கல்ல ஒட்டிக்குங்க. மாவு வந்து மீடியம் கன்சிஸ்டன்சியில் மட்டும் கரைச்சி அப்போவே நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். இல்லாட்டியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் புளிக்க வச்சுங்க கூட ஊற்றிக்கலாங்க. நான் அப்போவே தான் ஊற்றினேன். எண்ணெய் விட்டு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஒரு நெடக்கடலை சட்னி சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கும். அரைக்கும் போதே நல்லா மணமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.